பூண்டியில் வாத்தியார் இருந்தார். அப்புறம் அங்கே மாற்றி வந்த பிறகு சரி பையனாவது என்ன முதல்ல படிச்சிருக்கானே விடக்கூடாதுன்னு சரி நான் இன்னொரு சோர்ஸ் பார்த்துட்டு வரேன்னு போயிட்டார். அப்போ நான் இப்போ சாலமன் பாப்பா இவங்களை பற்றி ஏன் சொல்றேன்னா, இவங்க தான் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸர் லெக்சரா இருக்காங்க. அப்போ இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் அவங்க தயார் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சின்ன பசங்க தானே, 10, 16, 17 வயசுல உலகமோ மற்ற அறிவுகள் அவ்வளவுலாம் இருக்காதுல்ல. அதனால சரி அது முடிஞ்சு. பிறகு எங்க ப்ரொஃபஸர் வந்து ஒரு பிராமின். அவர் சொன்னாரு, நான் உன்னைய கோயம்புத்தூர்ல சேர்த்து விடுறேன். எம்ஏ சோஷியல் ஒர்க்குன்னு ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் வந்திருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அதை படிச்சவங்களை எடுக்கிறாங்க. இது அமெரிக்காவில் தான் இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டியில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையில் அதுக்கு பேரு சோஷியல் ஒர்க்கில் சோஷியல் சயின்சஸ். ரெண்டு கோர்ஸ் இருக்குது. அதில் சேர்த்து விடுறேன்னார். நான் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸருக்கு. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து கிறிஸ்டியன், டாக்டர் கோயில் பிள்ளை. அப்போ இங்கே லைப்ரரியன் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்கன் காலேஜ். அவருடைய அண்ணன், அவருடைய தம்பின்னு நினைக்கிறேன், மைக்கேல் அப்படின்னு பேர், பிரபலியமான பசுமலை ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்தாரு. கோயம்புத்தூர் போயிட்டார். அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு, நீ போய் எங்க அண்ணனை பாரு, அவரு இந்த டாக்டர் கோயில் பிள்ளையோட தொடர்பு இருக்கும், எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான், அப்படியே அவர் வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. நான் போய் இந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அவர் பிரதர் தான் அனுப்பியிருக்காரு. அதே பசுமலை ஹைஸ்கூல் அமெரிக்கன் காலேஜ் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே ஹெட் மாஸ்டர் வந்து, உங்க அண்ணன் யாருன்னு கேட்டார். அண்ணன் சாஸ்திரி அண்ணன் பேர் தெரியுது அவருக்கு. அப்புறம் அவர் கொண்டு போய் கோவில் பிள்ளைகிட்ட கொடுத்தாரு. நீ எதுக்கு மதுரையிலேருந்து இங்கே வர, நீ அங்கே வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமே, நீ எதுக்கு இந்த கோர்ஸை தயார் பண்ண? எங்க ப்ரொஃபஸர் சொன்னாரு, இது படிச்சா நல்லது அப்படின்னு. இதை படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு என்னை அறியாம சொன்னேன், இதை படிச்சுட்டு மறுபடியும் நான் சட்டம் படிப்பேன், லா படிப்பேன், வக்கீல். அப்பதான் சேர்ந்து அப்படின்னு அட்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்ப அங்க பலவிதமான காலேஜ்ல இருந்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வீடு எடுத்து அங்க தங்கிட்டு, அங்க ஹாஸ்டல்ல பிறகு கிடைச்சது, ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு. அங்க ஹாஸ்டல் நடந்தது தான் சொன்னேன். காலேஜில் வந்து காங்கிரஸ்ல ஏற்று பேசினால விசாரணை வச்சாங்க சொன்னல, அந்த முடிஞ்சு வச்சுல சொல்லிட்டீங்க. பிறகு அந்த எம்ஏ முடிச்சுட்டு அவ்வளோதான். ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன்னு சொன்னல யூனிவர்சிட்டிக்கு, அதே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ரிசல்ட் வந்துச்சு. அப்போ நம்ம கோயில நடத்திக்கிட்டு இருந்தோம். பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, பிரசங்கம் பண்றது, ஹெல்ப் பண்ணிருக்கு. திருத்தப்பன் ரிசல்ட் வந்துச்சு. பிறகு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், யாரோ சொன்னாங்க, மெட்ராஸ் பரப்பிட்டு வா, அங்க இடம் இருக்குது அப்படின்னு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அப்போ எம்ஏ படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன்ஸ், அவங்க லெட்டர் போட்டோன்னே எல்லாரும் வந்து இங்கே மெட்ராஸில் கூடணும். கூடிட்டு இருக்கும்போது அங்கே அப்ளை பண்ணோம். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், மெட்ராஸ் கார்பரேஷன் இடம் நிறைய இருக்கு, எம்ஏ சோஷியல் ஒர்க் படிச்சவங்களாம் எடுக்கிறாங்க. அதான் அப்போதான் வந்து ஃபேமிலி வெல்ஃபேரை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்தியா நாட்டில். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம், எந்த வருஷம் பணம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் ஸ்கீம் 1968 கடைசி.
1969 6 மாதம் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா? என்ன சொல்லுங்கள். ரொம்ப பயங்கரமான காரியம். சரி. அப்போ நம்ம தாத்தாவோ பெரியப்பாவோ பக்கத்து ஊர்ல போய் விவசாயத்துக்கு கடன் வாங்குவாங்க. அப்ப 800 ரூபா வாங்கியிருக்காங்க. கொடுக்கறது கந்து வட்டி. ஒரு ஒரு ரவுடி தேவன். அவன் ஒரு 4, 5 தேவங்களை வச்சிருக்கான், அடியாட்களா. ம். இது நமக்கு தெரியாது. நான் அங்க இருக்கும்போது நம்ம மாட்டை வண்டியெல்லாம் பிடிக்க வந்துட்டாங்க. பெரியப்பா கொடுத்து முடிச்சிட்டாரு கடன்லாம். அவன் கொடுக்கலேன்னு வர்றான். கொடுக்கலேன்னு வந்து நமக்கு வண்டி மாடெல்லாம் இருக்குல்ல, அதை பிடிக்கிறதுக்காக 4, 5 ரவுடிகளோட வர்றான். ஒவ்வொருத்தரும் வேல் கம்பு 6 அடி வச்சிருப்பான். அந்த கம்புல கூர்மையா ஈட்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் வேல் கம்பு. இவங்க அந்த தேவமார்கள்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்த உடனே ஐயாவையும் தாத்தாவையும் பெரியப்பாவையும் அரட்டுறாங்க. ஊர்ல இருக்கலாம், ஐயா பார்த்து செய்யுங்கயா அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்ல இவன் கொடுக்கவே இல்லை, பொய் சொல்றாங்க, படவாடம் தானே பேசுவாங்க, கொடுக்கவே இல்லை அப்படின்னு தகராறு, பயங்கரமா தகராறு ஆயிடுச்சு. நான் சொன்னேன், நீங்க அதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? கொடுக்கலன்னு. எழுதிதாண்டா வச்சிருக்கேன் அப்படின்னா. நீ யாரா? நான் ஒரு பையன், கடைசி பையன். அப்படியா? நீ பக்கத்து ஊர் வந்து பாக்குறியா? நான் வந்து பாக்குறேனே அப்படின்னா தைரியமா. நான் அங்க தோள்பட்டை கூட இருக்க மாட்டேன். அவளுக்கு இது கட் ஆகுது. இருங்க. அம்மு ஃபோனை தான். அம்மு ஃபோன். இருங்க.